அனைவருக்கும் வணக்கம். நான் பிரதீபன் மேனகா, மன்னார் தேவன்பட்டி ரோமன் கத்தோலிக்க தமிழ் மகாவித்தியாலயம். நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அனைத்து ஆசிரியர்களுமே 9 வருடங்களுக்கு அதிகமாக சேவை காலத்தை வெளி மாவட்டத்தில் சேவை காலத்தை பூர்த்தி செய்த ஆசிரியர்களாகத்தான் இங்கு இன்று போராட்டத்தை நாங்கள் மேற்கொண்டுள்ளோம். அதாவது எங்களுடைய நியமன கடிதத்தில் அடிக்கப்பட்ட ஆண்டுகள் 8 வருடங்கள் மாத்திரம். ஆனால் போன முறை எங்களுக்குரிய இடமாற்றம் நாங்கள் விண்ணப்பித்திருந்த பொழுது எங்களுக்கு பெண்டிங் என்ற ஒரு வேர்ட் அவங்க பாவிச்சிருந்தாங்க. அதில் நாங்கள் நான் இந்த 1 மாத குழந்தையை கொண்டு போய் கேட்ட போது அவங்க எனக்கு சொன்னாங்க, பெண்டிங் வந்திருக்கு, நீங்கள் 15 நாள் கூடிட்டு பங்குனியோட தான் விடுறோம், உங்களுக்கு சித்திரை தான் முடியுது, அதால் நாங்கள் விட மாட்டோம் என்று சொல்லி. அப்போ அதோட சரி, அப்போ 15 நாள் காணாது தானே, அப்போ எங்கிட்ட பிள்ளை தானேன்ட்டு போட்டு நாங்கள் போன வருஷம் விட்டுனாங்க. இந்த முறை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு 9 வருடங்கள் பூர்த்தியாகியும் 3-4 மாதம் கூட, இப்போ 9 வருடங்கள் ஆகுது. அப்போ இதுக்கு நாங்கள் அந்த நியமன கடிதத்தின் பிரகாரம் 8 வருடங்களை நாங்கள் பூர்த்தி செய்திருக்கிறோம் வெளி மாவட்டத்தில். அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் மன்னார்ன்னு சொன்னால் மன்னார்ண்டாலும் அடி தொங்கல், மடுவென்று சொன்னால் பார்த்தீங்கன்னா மடு கோயில், பெரிய வண்டி விரிச்சான், தட்சிணாமிரத மடு, அப்படி அடி தொங்கலில் தான் நாங்கள் வேலை செய்திருக்கிறோம். அதாவது கிளிநொச்சி போர்டர்லேயோ அல்லது பூநகரி போர்டர்லேயோ அப்படி அந்த போர்டரில் போய் வரையில அங்கே பஸ் ரூட் இல்லை, சில வேளை ஜானி எல்லாம் வந்திருக்கு. அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு தான் நாங்கள் என்ன செய்திருக்கிறோம் சொன்னால் எங்கள்கிட்ட சேவை காலத்தை பூர்த்தி செய்திருக்கிறோம். அதாவது 8 வருடத்தை அதை பூர்த்தி செய்ய முன்னுக்கு நாங்கள் இதில் சண்டை ஆர்ப்பாட்டமும் செய்யலை. இதண்டில் எங்கள்கிட்ட 8 வருடத்தை நாங்கள் பூர்த்தி செய்திருக்கிறோம். பூர்த்தி செய்த பிறகு தான் என்ன செய்திருக்கிறோம்னு சொன்னால் இடமாற்றம் போட்டு எங்களுக்கு ஓகே ஆகிருக்கு. ஆனால் அந்த ஓகே ஆகின இடமாற்றம் என்ன செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னால் இழுத்தடிப்பு நடக்குது. இழுத்தடிப்பு நடக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இருக்கிற வெளி மாவட்ட சேவை செய்யாத ஆசிரியர்கள் அங்கே போகாத வழக்கு தொடர்கிறதால தான் இழுத்தடிப்பு நடக்குது. அதால் பார்த்தா அவங்க திருப்பியும் அந்த இழுத்தடிப்பு ஜனவரி நாங்கள் ஓகே இங்கே வந்துடலாம்னு பார்த்தா இங்கே வரையில. பிறகு பார்த்தோம்னு சொன்னால் ஓகே ஏப்ரல் வருவோம்னு பார்த்தா அதுவும் நடைபெறையில். இப்போ பார்த்தா அவங்க திருப்பியும் போட்டிருக்கிறதால அவங்க அங்கே போகாத பொழுது எங்களை அங்கே இருந்து இங்கே விட மாட்டினோமா. சரியா, இப்போ எங்களுடைய சேவையை அங்கே செய்கிறதுக்கு இங்கே இருந்த ஆக்கள் போகத்தானே வேணும். அது நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயம் தான். ஏன்னா அங்கே இருக்கிற பிள்ளையையும் படிக்காமல் இருக்கலாது தானே. அப்போ அந்த பிள்ளைகளும் படிக்கத்தான் வேணும். அப்போ இங்கே இருந்து என்ன செய்யணுமெண்டா எங்களுக்கு பதிலீடு அங்கே தரணும். இப்போ அங்கே கேட்டிங்கன்னு சொன்னாங்க வலயத்தில் ஒவ்வொரு 13 பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே இருக்கிற அந்த 9 வலயத்திலையும் வலய கல்வி பணிப்பாளர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு பதிலீடு இல்லாமல் விட மாட்டோம்ட்டு. அந்த பதிலீடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு பதிலீடு இல்லாமல் அவங்க விட மாட்டோம். அப்போ இங்கே இருக்கிறார்கள் என்ன செய்யணுமெண்டா தயவு செய்து எங்களை மாதிரி தான் நீங்கள் என்றதையும் புரிந்து கொள்ளுங்க. அப்போ நீங்களும் என்ன செய்யணுமெண்டா அங்கே போனால் தான் எங்களையும் கலவிடுவினா, நீங்கள் போகாத வரைக்கும் எங்களையும் கலவிட மாட்டினா.